எங்க எங்க இவ்வளவு நேரம் ஆச்சு, எங்க உங்க பொண்ணு இன்னும் காணோம்? மாப்ள, அவ திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போயிருக்கா மாப்ள. திருவண்ணாமலை கிரிவலமா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப கிரிவலம் போயிருக்காளா அவ? அங்க போனா மட்டும் புண்ணியம் கிடைச்சிருமா? அவ என்ன பாவம் செஞ்சா மாப்ள உங்களை கல்யாணம் பண்ணது தவிர? ஓ, அப்ப உங்க பொண்ணு ஒண்ணும் செய்யல. என்ன இருந்தாலும் உங்க அளவுக்கு வராது மாப்ள. அவ லெவலுக்கு கொஞ்சம் கம்மி தான். பேசுங்க பேசுங்க. எனக்கு என்னமோ இந்த எலெக்ஷன் மேட்டர்ல உங்க மேலதான் டவுட். என்ன டவுட் மாப்ள? எலெக்ஷனுக்கு அப்புறம் உங்ககிட்ட நிறைய காசு இருக்குல்ல, அததான் அப்பா சொல்றாங்க. ஏற்கனவே உங்க அப்பா டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு, நீ ஏன்டா சலங்கைய வேற கட்டி விடுற? அப்பா, பாட்டி ஆப்பிள் போன் வச்சிருக்காங்கப்பா. டேய், என்னடா சொல்ற? ஆப்பிள் போன் வச்சிருக்காங்களா? ஆமாப்பா. நானே செகண்ட் ஹேண்ட்ல வாங்கின கொரியன் செட்டை வச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு 4 தடவை சார்ஜர் போட்டுட்டு இருக்கேன். போனே வராத கிழவிக்கு எதுக்கு ஆப்பிள் போன்? எங்க வச்சிருக்கீங்க? மாப்ள, அவன் சொல்ற மாதிரி என்கிட்ட எந்த போனும் இல்ல மாப்ள. பொய் சொல்லாதீங்க. இத பாருங்க, நான் வச்சிருக்கிறது இந்த போன் ஒண்ணுதான். அப்பா சும்மா சொல்றாங்கப்பா. 5G சிம் போட்டு இன்னொரு போன் உள்ள வச்சிருக்காங்க. 5G சிம்மா? நாளைக்கு வெளியில எடுத்து காட்டுறேன். ஹே அப்பா, என்ன விடுங்கப்பா, எனக்கு தூக்கம் வருது. எதுவா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கங்க. டேய் விஜய். என்ன பாட்டி? சோடா வாங்கிட்டு வந்தல்ல? ஆமா. அத போய் கொஞ்சம் எடுத்துட்டு வாயேன். சரி பாட்டி. இப்ப சோடா ஒண்ணுதான் குறையுது. இந்தாங்க பாட்டி. என்ன செய்து பாட்டி? இல்லடா, சாப்பிட்டது ஜீரணமாகாம அப்படியே நெஞ்சுக்குள்ளே நிக்கிற மாதிரியே இருக்கு. அதுக்குதான் கொஞ்சமா திங்கணும். வயசானா சாப்பிடுறதுல ஒரு கண்ட்ரோல் இருக்கணும். சும்மா சும்மா ஆர்டர் பண்ணி தின்னுகிட்டே இருந்தா இப்படிதான் மலப்பா மாதிரி நெளிஞ்சிட்டே இருக்க வேண்டியதான். மாப்ள, அப்படியெல்லாம் அபாண்டமா பழி சொல்லாதீங்க மாப்ள. யாரு? நான் பழி சொல்றேனா? வச்சுட்ட போத்தி போத்தி தின்றது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா? என்னைக்காச்சும் ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் அம்மாவும் பிள்ளையும் என்கிட்ட மாட்டுவீங்க. அன்னைக்கு இருக்கு உங்க 2 பேருக்கும் கச்சேரி பாருங்க. மாப்ள, மாப்ள, எனக்கு என்னமோ உடம்புக்கு முடியல மாப்ள. மாப்ள, என்ன சும்மா அனத்திக்கிட்டே இருக்கீங்க? நெஞ்சுக்குள்ள நிக்கிற மாதிரியே இருக்கு. போய் வெளிய வாய்க்குள்ள கை விட்டு வாந்தி எடுங்க, எல்லாம் சரியா போயிடும். வந்து கம்முன்னு படுங்க. இல்ல மாப்ள, எனக்கு முதுகுதான் புடிச்சுக்கிட்ட மாதிரியே இருக்கு மாப்ள. ஒரு மாதிரியா இருக்கு மாப்ள. டேய் விஜய். என்னப்பா? பாட்டிக்கு ஏதோ கேஸ்டபிள் போல முதுகுல ஏறி 4 மிதி சரியா போயிடும். மாப்ள, மாப்ள, முடியல மாப்ள. பாட்டி, பாட்டி என்னாச்சு பாட்டி? பாட்டி, பாட்டி என்னாச்சு பாட்டி? பாட்டி எழுந்து பாருங்க. பாட்டி, பாட்டி என்ன செய்யுது பாட்டி? பாட்டி என்ன பாருங்க. அப்பா, 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 பாட்டிக்கு ஏதோ ஆயிடுச்சு. சீக்கிரம் வாங்கப்பா. அப்பா, தாத்தா சீக்கிரம் வாங்க, பாட்டிக்கு என்னமோ ஆயிடுச்சு. சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. என்னன்னு தெரியல, நெஞ்சு பிடிச்சிட்டே படுத்துருக்காங்க. வாங்க வாங்க. சமந்தி, அதான் பாருங்க. என்னாச்சு? என்னாச்சுங்க? ராஜா, சீக்கிரம் வாடா. ஏய், என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? வாடா, வந்து தூக்குடா. ஹாஸ்பிடல் சீக்கிரம் வந்து தூக்குடா. கூடா, புடி.
அவங்களுக்கு என்னாச்சு டாக்டர்? பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லையே. அவங்களுக்கு அந்த பேஸ் மேக்கர் வச்சு 1.5 வருஷம் ஆச்சுல்ல, அதில் ஒரு சின்ன வேரியேஷன் சரி பண்ணியாச்சு. நல்ல வேலை, சரியான நேரத்தில் கூட்டிகிட்டு வந்து அட்மிட் பண்ணீங்க. பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. தேங்க்ஸ் டாக்டர். டாக்டர், நாங்கள் உள்ளே போய் அவங்கள பார்க்கலாமா? தாராளமாக போய் பாருங்க. ஏய், அங்கே பாரு பப்பனை. அவனுக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி ஏதோ ஹாஸ்பிட்டல் ஓப்பனிங் வந்த சீஃப் கெஸ்ட் மாதிரிலாம் உட்காந்துட்டு இருக்கான். அவங்ககிட்ட போய் சொல்லு, பாட்டிக்கு ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு எதுவும் செலவு பண்ண வேண்டாம்னு சொல்லி கூட்டிட்டு வா போ. சரிங்க தாத்தா. போ. அப்பா, என்னடா வர சொன்னாரா? அப்பா ஒரு முக்கியமான ஃபோன் கால் இருக்குன்னு போய் சொல்லு போ. அப்பா, பாட்டிக்கு ஆபரேஷன் பண்ணணுமா? 10 லட்சம் ரூபாய் உடனே கட்ட சொல்றாங்க. யார் பாட்டிக்கு? எந்த பாட்டிக்கு? ஏய், எனக்கெல்லாம் பாட்டியே கிடையாது, போடா. எனக்கு முதல்ல அப்பா அம்மாவே கிடையாது, இதுல எங்க இருந்துடா பாட்டி வந்தாங்க? போடா. அப்பா, நம்ம சாவித்திரி பாட்டிப்பா, வந்து பணம் கட்டுங்க. வாங்கப்பா, ஏய், வாங்க சே. வாங்க. இங்க பாரு, பார்க்க தான் பேண்ட் சட்டை போட்டிருக்கேன், பாக்கெட்ல 10 பைசா கிடையாது. பிச்சைக்காரன் கூட அன்னன்னைக்கு கலெக்ஷன் வச்சுக்கிட்டு இருப்பான், என்கிட்ட அது கூட கிடையாதுடா. நீ ஒன்று பண்ணு, உங்க அம்மா கிரிவலம் போய்கிட்டு இருப்பா, அவளுக்கு ஃபோன் பண்ணி பாட்டி பரலோகம் போயிடுச்சு, 10 லட்சம் கட்டினாதான் பாடியை தருவாங்களான்னு சொல்லு. அதான் அம்மாவும் பொண்ணும் அந்த வெள்ளை வெஸ்டிக்காரன்ட்ட டீலிங் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவன்கிட்ட போய் கேட்க சொல்லு. போட. அப்பா, என்னப்பா இப்படி சொல்றீங்க? அது பாட்டிப்பா, உங்க அத்தைப்பா. ஏய், ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. நர்ஸுக்கிட்ட ஊசி நூல் வாங்கி வாயை தைச்சு விட்டுருவோம் பாத்துக்க. ஏய், உன்னை யார ஹாஸ்பிட்டலுக்கு வர சொன்னது? என்னடா சிரிப்பு? பாட்டிக்கு ஒண்ணும் இல்ல, நல்லாதான் இருக்காங்க. நீங்க ஒண்ணு செலவு பண்ண வேணாம்னு சொன்னாங்க. இருக்காதே, அது பாடி கண்டிஷனுக்கு தாங்காதேடா. ஏய், உங்க பிளான் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிங்களா? அது நல்லா இருக்குன்னு கூட்டிட்டு போய் என்கிட்ட இருக்கிற பணத்தை புடுங்கலான்னு பாக்குறீங்களா? நடக்காதுரி, நடக்கவே நடக்காது. அதுக்கு உடம்பு சரியாச்சுன்னா அதையே எழுந்து வீட்டுக்கு வந்து சேர சொல்லு. 10 லட்சம் வேணும், நேரம் கட்ட நேரத்தில். அப்பா, வாங்கப்பா. ஏய், கடுப்பேத்தாத. அப்பா, பேசாம வாங்கப்பா. ஏய், வாங்கப்பா. ஏய், வாங்க. வசிதா. சரி வாங்க. சம்பந்தியம்மா, எப்படி இருக்கீங்க? வந்து பாருங்க. டாக்டர் சொன்னார் சம்பந்தி, உங்களுக்கு ஒன்றும் இல்லையா, எதுவும் பயப்பட தேவையில்லைன்னு சொன்னாரு. எதுவா பார்த்து? அது ஏன் டாக்டர் கிட்ட போய் கேட்டீங்க? என்கிட்ட கேட்டிருந்தா நானே சொல்லியிருப்பேனே. பாத்தியா? டேய் விஜய், நான் வந்துட்டேன்னு சொல்லு, திரும்பி திரும்ப வந்துட்டேன்னு சொல்லுடா. ம், ம். யார்கிட்ட சொல்றீங்க? அது என்ன மாப்ள, என்னோட கதை இன்னையோட முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிங்களா? எப்படி எந்திரிச்சு வந்தேன் பாத்தீங்களா? நெஞ்சு வலி வந்தாலும் மேல போய் சொர்க்கத்தோட வாசல்ல நின்னு கதவை தட்டி படக்குன்னு திரும்ப ஓடி வந்துட்டேன் பாத்தீங்களா? எனக்கு தெரியும் என் கதை முடிஞ்சிரும்னு. நீங்க எல்லாரும் ஆசைப்பட்டிருப்பீங்கன்னு தெரியும். அது நடக்கவே நடக்காது. என்ன சம்பந்தி, நீங்க கூட என் பாடி அப்படியே போஸ்ட்மார்ட்டத்துக்கு போயிருக்கோம், என் மூஞ்சி அப்படியே நாளைக்கு போஸ்டர் அடிச்சிடலான்னு நினைச்சிருப்பீங்க. எப்படி வந்து நின்ன பாத்தீங்களா? இங்க என்ன வச்சிருக்கு? என்ன? பேஜர் 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 வச்சிருக்கு. பாட்டி, அது பேஸ் மேக்கர்.
ஐயோ இவன் ஒருத்தன் நேரம் காலம் தெரியாம ஏதாவது பேசிட்டே இருப்பான். இத பாரு, அதுல எனக்கு மெசேஜ் வந்திருக்கு. இன்னும் 6 வருஷத்துக்கு எனக்கு குரு உச்சத்துல இருக்குமா. என்னை யாரும் அசைக்க முடியாதான். எனக்கு இந்த பேஜர் வச்ச மகராசன் வந்துட்டு இருக்காரு. இது பாருங்க, நீங்க யாரும் எனக்கு ஒன்னும் செய்ய வேணாம். எல்லாத்தையும் அவர் பாத்துக்குவாரு. நீங்க கிளம்பலாம். இந்த அம்மா விழுந்த உடனே தூக்கிட்டு ஓடி வந்தீங்களே, இது உங்களுக்கு தேவைதான். விடு சீதா, நம்மளை திட்டுறதுல அந்த அம்மாவுக்கு ஒரு சின்ன சந்தோஷம் இருந்துட்டு போட்டோம். மாப்ள எங்க போறீங்க? நான் போய் இந்த சாத்துக்குடி. எனக்கு சாத்துக்குடி வாங்க போறீங்களா? இல்லங்க, அந்த சாத்துக்குடி ஜூஸ். ஓ, ஜூஸாவே வாங்கி தரீங்களா? ஒரு சின்ன திருத்தம். அது என்னன்னா வித் ஐஸ் வித்தவுட் சுகர் வாங்கிட்டு வாங்க. நான் போய் சாத்துக்குடி ஜூஸ் குடிச்சிட்டு வீட்டுக்கு போறேன். உங்களுக்கு பேஜர் வச்ச மகாராசன் வருவாருன்னு சொன்னீங்கல்ல, அவர்கிட்டயே போய் சாத்துக்குடி, தூத்துக்குடி, பரமக்குடி, காரக்குடின்னு எல்லாத்தையும் வாங்கி குடிச்சிட்டு இங்கேயே கிடங்க. ஏய், சும்மா வாயை பார்த்து வாடா. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. உங்க பையன் போயிட்டாருல்ல, நீங்க மட்டும் எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? கிளம்புங்க. கிளம்புங்கன்னு சொல்லிட்டேன்ல. போலாம் சீதா. ஐயோ ஐயோ, என் நகை. நர்ஸே, ஏ நர்ஸே. என்னம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் டாக்டர். டாக்டர், இது இப்ப நல்ல வேலை செய்யுதுல்ல? நல்லா வேலை செய்யுதே. இல்ல, இருந்தாப்ல பட்டுன்னு நின்னு போச்சே. ரொம்ப ரேர் கேஸ்ல சில நேரத்துல இப்படி ஆகும். அதை சர்வீஸ் பண்ணியாச்சு. என்ன டாக்டர், ரிப்பேர் ஆகி நின்ன ஆட்டோவை மெக்கானிக் சர்வீஸ் பண்ண மாதிரி சொல்றீங்க? ஐயோ, கொஞ்சம் விட்டுருந்தா நான் போய் சேர்ந்திருப்பேன் போல இருக்கே. அப்படிலாம் இல்லம்மா, அது வேரியேஷன் காட்டும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க தான் அதை சரியா கவனிக்காம விட்டுருப்பீங்க. டாக்டர், அப்படி ஒண்ணும் ஆன மாதிரி தெரியலையே. அது நல்லா தானே ஓடிட்டு இருந்துச்சு. ஏதாவது ரொம்ப எமோஷனல் ஆனீங்களா? அட ஆமா டாக்டர், கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. மனசை லேசா வச்சுக்கிட்டு ஜாலியா இருங்க. அப்புறம் டாக்டர், தெய்வமே, வாங்க சம்பந்தி, வாங்க. நல்லா இருக்கீங்களாமா? சும்மா கன்னு மாதிரி எந்திரிச்சிட்டேன் பாத்தீங்களா? உங்க நல்ல மனசுக்கு உங்களுக்கு ஒண்ணும் ஆகாதுமா. டாக்டர், இவருதான், இந்த மகராசன் தான் என் உயிரை காப்பாத்தினவரு, எனக்கு மறு பொறுப்பு கொடுத்தவரு. என்ன சொல்றீங்க? இவரா? இதே ஆஸ்பத்திரியில தான் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு பேஜர் வைக்கணும், 10 லட்சம் ரூபாய் செலவாகும்னு சொன்னப்போ, நான் பெத்த பொண்ணு, என் மருமக 2 பேரும் என்ன அம்போன்னு குத்துயிருமா கொலை உயிருமா விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த கர்ண மகாராஜாவே நேர்ல வந்த மாதிரி இவர் வந்து 10 லட்சம் ரூபாய் பணத்தை கட்டி எனக்கு பேஜர் வச்சு விட்டாரு. இதோ உங்க கையில இருக்கே, அத காதுல மாட்டி என் நெஞ்சில வச்சு கேளுங்க. லப்டப் லப்டப் அப்படின்னு எல்லாம் கேட்காது, தனிகாச்சலம் தனிகாச்சலம்னு தான் கேட்கும். அந்த பேஜர் வச்சத இன்னைக்கு வரைக்கும் வெளியில யார்கிட்டயுமே சொல்லாம இருக்கிற தர்ம பிரபு இவரு. ஏன் டாக்டர், எனக்கு இந்த பேஜர் வச்ச டாக்டர் யாரு? நான் தான். அட பாருங்களேன், அட மதுரைக்காரங்கிட்ட நான் மல்லிப்பூ வித்துட்டு இருக்கேன். ஏன் டாக்டர், அப்ப உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணுமே, ஐயா தான் மொத்த காசு கொடுத்ததுன்னு. டாக்டர், இந்த
பாத்ரூம் வரைக்கும் போயிட்டு வரணும். போயிட்டு வந்துட்டுமா? ஆ போங்க. டாக்டர், நடந்து போலாம்ல? ஆ தாராளமா போங்க. இருங்க சம்பந்தி, வந்துடுறேன். நீங்க பேசிடுங்க. டாக்டர், என்ன? அது வேற ஒன்றும் இல்லை. அந்த அம்மா கொஞ்சம் வெகுளி. நான் தான் அவங்க ஆப்ரேஷனுக்கு பணம் கொடுத்ததா நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஏன் நீங்க இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே? ஒருத்தரோட நம்பிக்கையை ஏன் தேவையில்லாமல் கெடுக்கணும்னு தான் நான் அப்படியே அவங்க கிட்ட எதுவும் சொல்லாமல் விட்டுட்டேன். நீங்களும் எதுவும் சொல்லாமல் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நான் தான் உங்களை நம்பி ஒரு விஷயத்த சொன்னேன். அதை நீங்க இப்படிதான் உங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறதா? உதவி பண்றவர் ஒருத்தர், பேர் போட்டுக்கிறவர் ஒருத்தரா? ஐயோ, அப்படி இல்லைங்க டாக்டர். அன்னைக்கு நான் கொடுக்கலான்னு தான் வந்தேன். ஆனால் கொஞ்சம் முன்ன பின்ன ஆயிடுச்சு. அதுக்குள்ள யாரோ கொடுத்துட்டாங்க போல. இல்லைன்னா கண்டிப்பாக நான் தான் கொடுத்துருப்பேன் டாக்டர். தயவு செஞ்சு அந்த அம்மா கிட்ட மட்டும் இந்த விஷயத்த சொல்லிடாதீங்க. ஆக்சுவலா உதவி பண்ணவர் அதை வெளியே சொல்ல வேணான்னு சொல்லிட்டாரு. அதனால தான் நான் எதுவும் சொல்லாம இருக்கேன். நான் எதுவும் சொல்லாம இருக்கிறதுனால தான் நீங்க வீண் பெருமை அடிச்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல? ஐயோ, அப்படிலாம் இல்லை டாக்டர். டாக்டர் என்ன சொல்லிட்டு போறாரு? அது வேற ஒன்றும் இல்லைம்மா. இந்த காலத்துலயும் இப்படி ஒரு மனுஷனான்னு கேட்டு போறாரு. யாரை பார்த்து கேட்டாரு? என்னதான் என்னை பத்தி கேட்டாரு. 10 ரூபா கொடுத்தாலும் பக்கத்துல இருக்கிறவன் பாக்குற மாதிரி கொடுக்குற இந்த காலத்துல 10 லட்சம் ரூபாயை தூக்கி கொடுத்துட்டு பச்சை பிள்ளையாட்டு நிக்கிறீங்களே சார்னு கேட்டுட்டு போறாருமா. ஐயோ, வேணாம் வேணாம் வேணாம், உணர்ச்சிவசப்படாதீங்க. நல்லவங்க கண்ணீர் விட்டா அது நாட்டுக்கே நல்லது இல்லைங்கம்மா. நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்கம்மா. சரி. சார் ஒரு நிமிஷம். டாக்டர் சொல்லுங்க டாக்டர். அந்த பேஷண்ட்டை பார்க்கறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்திருந்தார் சார். அந்த அம்மாவுக்கு பேஸ் மேக்கர் வைக்கிறதுக்கு அவர் தான் காசு கொடுத்ததா சொல்லிட்டு இருக்காரு. அந்த அம்மாவை அதை நம்பிக்கிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு போகிட்டு விடுங்க டாக்டர். நான் அதுக்காக சொல்லல சார். நாம செஞ்ச உதவிய வெளியில சொல்லாம இருக்கிறது நல்ல விஷயம்தான். ஆனா நாம செஞ்ச உதவிய இன்னொருத்தர் செஞ்சதா சொல்லி கிரெடிட் எடுக்கிறத பார்த்துட்டு சும்மா இருக்கலாமா சார்? அதுவும் ஒருத்தன் கண்ணு முன்னால பொய் சொல்லிட்டு இருக்கிறத அலோவ் பண்ண மனசு வரல சார். அது ரொம்ப ரொம்ப தப்பு சார். நீங்க சொல்லாம இருக்கிறது உங்க பெருந்தன்மை. ஆனா நான் தான் பண்ணேன்னு ஒருத்தர் பொய் சொல்றது தப்பு இல்லையா சார்? அந்த மாதிரி சமயங்கள்ல நம்ம உண்மையை சொல்லிதான் ஆகணும். பரவாயில்ல விடுங்க டாக்டர். எதையோ பேசிக்கிட்டு அவங்க சந்தோஷமா இருக்காங்கல்ல, அதுவே போதும். ஒரு உயிரை காப்பாற்றணும்னு நினைச்சோம், அதை பண்ணியாச்சு. நாங்க செஞ்ச உதவியோட பலன் யாரோ ஒருத்தருக்கு போய் சேர்ந்தா சரிதான். அந்த ஆள் அந்த பணத்தை கொடுக்கலன்னு சொன்னா அப்ப வேற யார் கொடுத்தாங்கன்னு ஒரு கேள்வி வரும். அந்த கேள்வி வந்தா நான் நீங்க தான் கொடுத்தீங்கன்னு உண்மையை சொல்ல வேண்டி வரும். அதனால தான் நான் எதுவும் சொல்லாம வந்துட்டேன். மற்றபடி நான் சொல்லாம வந்தது என்னோட மனசாட்சிக்கே ரொம்ப தப்புன்னு தான் சார் தெரியுது. டாக்டர் அதெல்லாம் நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. டாக்டர், நீங்க பேஷண்டா இல்ல விசிட்டரா? ரெஸ்ட் எடுக்காம நீங்க பாட்டுக்கு அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு இருக்கீங்க. அதான் நல்ல சர்வீஸ் பண்ணியாச்சுல்ல, இனி பயப்பட ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டீங்களே. ஏன் உங்க பேஜர் மேல உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா? என் பேஜர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதுக்காக அதை ஒரேடியா கால்ல போட்டு நசுக்கிடலாமா? ஆமா, நீங்க இன்னும் கிளம்பவே இல்லையா? ஏதோ கொண்டு வந்து போட்டுட்டீங்க, மருந்துக்கு காசு கொடுத்துட்டீங்க, அதோட போயிருக்க வேண்டியதானே? எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா கேட்காமலே வாரி வழங்கும் பாரி வள்ளல் வந்திருக்காரு, உள்ளதான் இருக்காரு. இந்த பாருங்க, நீங்க 2 பேரும் அனாவசியமா இங்க இருக்க வேணாம், கிளம்புங்க.